ஹலோ பசங்களா. பாட்டி இப்போ ஒரு அழகான கதை சொல்ல போறேன். கேக்க தயாரா? ஒரு அழகான பசுமையான காட்டில் ஜிகி என்ற உயரமான ஒட்டகச்சிவிங்கி வாழ்ந்து வந்தது. தன்னுடைய நீளமான கழுத்தைப் பற்றி ஜிகிக்கு மிகவும் பெருமை. மரத்தின் மிக உயரமான இலைகளையும் அது எளிதாக எட்டிவிடும். ஒரு நாள் பிப் என்ற சின்ன பறவை ஒரு கிளையில் அமைதியாக அமர்ந்திருந்தது. ஜிகி சிரித்துக்கொண்டு, "ஹஹா, நீ ரொம்ப சின்ன பறவை, என்னைப் போல உயரமாய் இருக்க முடியாது" என்றது. ஆனால் பிப் கோபப்படவில்லை. அது சின்ன சிரிப்புடன் அமைதியாக இருந்தது. சில நேரத்தில் வானம் கருமையாக மாறியது. பலமான காற்றும் மழையும் ஆரம்பமானது. திடீரென்று ஒரு பெரிய மரக்கிளை ஜிகியின் கழுத்தில் சிக்கிக் கொண்டது. "காப்பாத்துங்க!" என்று ஜிகி பயந்து அழுதது. யானை, குரங்கு, முயல் எல்லாரும் சேர்ந்து உதவ முயன்றார்கள். ஆனால் யாராலும் அந்த கிளையை அகற்ற முடியவில்லை. அப்போது சின்ன பறவை பிப் தைரியமாக பறந்து வந்தது. தன் சிறிய அலகால் கிளையை கொத்தி கொத்தி இறுதியில் ஜிகியை காப்பாற்றியது. ஜிகிக்கு மிகவும் வெட்கமாக இருந்தது. "மன்னிச்சிடு பிப், பெரியவங்க தான் சிறந்தவர்கள் என்று நினைத்தேன்" என்றது. பிப் சிரித்துக்கொண்டு சொன்னது, "ஒவ்வொருவருக்கும் தனித்திறமை இருக்கும்." அந்த நாளிலிருந்து ஜிகியும் பிப்பும் மிகச் சிறந்த நண்பர்களாக வாழ்ந்தார்கள். மீண்டும் உங்களை இனி ஒரு புதிய கதையோடு சந்திக்கிறேன். பாய். கதை பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்க.